வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு ஐசிஐ வந்துட்டு அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் குடுத்தது. அ 3 எக்ஸாம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இயர்லி 3 எக்ஸாம் அப்படின்றது ஐசிஐல அவங்களோட வெப்சைட்ல அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இன்டருக்கும் 3 எக்ஸாம் அ அஃபிஷியலா அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரசிடென்ட் பேசினதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் ஐசிஐ சைட்லேருந்து வரல. இப்போ வந்து ஐசிஐ சைட்லேருந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ஸோ அத நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஐசிஐ 24த் ஏப்ரல் 2023 அன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணது. இது வந்து வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாமினேஷன் அப்படின்றது தான் அவங்க சொல்றது. ஒருவேளை நீங்க செப்டம்பர் 2024ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபவுண்டேஷனுக்கு அதாவது நீங்க சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 2024ல எழுத போறதா இருந்தா, வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்னா 1 மே 2024. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 4 மந்த்ஸ் உங்களுக்கு டைம் கேப் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப நம்ம ஏப்ரல்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 30த் அந்த டைம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க செப்டம்பர்லயே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். ஒருவேளை நீங்க போன செப்டம்பருக்கு அதாவது என்ன சொல்றது, இந்த இந்த மே எக்ஸாம் மே 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, "சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறேன். 12த் வந்து நான் 2024 மார்ச்ல தான் முடிச்சேன். 12த் முடிச்ச உடனே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் எப்ப எக்ஸாம் எழுதலாம்?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஒருவேளை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து 4 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆஸ் ஆன் அ 1 டே பிஃபோர் தி எக்ஸாம் டேட் இதான் கணக்கு. ஸோ அப்ப எப்படி வரும்னா உங்களுக்கு, நீங்க வந்து மார்ச் மாசமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. மார்ச் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் டேட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க. மார்ச் 31 அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசம் முடிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ல நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஸோ அப்ப அடுத்த வர எக்ஸாம் எப்போ? செப்டம்பர் தான். அதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இப்போ ஒருவேளை நீங்க வந்து 2024ல தான் 12த் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். 2024 நீங்க 12த் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து 2025 மார்ச்ல ஸ்கூல் முடிச்சிருவீங்க. இப்போ ஜூன்ல ஒரு எக்ஸாம் வருதுல்ல, அந்த எக்ஸாம்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும்னா எப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும்? நீங்க இமேஜின் நீங்க வந்து ஜான்வரி ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம் முடிஞ்சிருக்குமா? அப்போ நீங்க வந்து ஜூன்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். புரிஞ்சுதா? இப்போ ஜான்வரில எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு எப்ப எலிஜிபிள் அப்டின்னா, அங்க ஜான்வரி 1 வந்து 4 மாசம் முடிஞ்சிருக்க மாரி அதுக்கு மாரி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்ப என்ன? செப்டம்பர்ல ரெஜிஸ்டர் வச்சுக்கோங்க. செப்டம்பர் அப்டின்னா ஆகஸ்ட் கடைசில ரெஜிஸ்டர் பண்றோம். ஆகஸ்ட் 31 ரெஜிஸ்டர் பண்றோம்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சிருக்கும். அப்போ நீங்க ஜான்வரில எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். இப்ப இன்டர பொறுத்தவரைக்கும் அ 6 சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் 8 மந்த்ஸ் ஸ்டடி பீரியட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முன்னாடி எனக்கு கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. ஓல்டு சிலபஸ்ல 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது 8 மந்த்ஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ நியூ சிலபஸ்ல 6 மந்த்ஸ் தான் ஆக்சுவலி 6 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க திருப்பி வந்து 8 மந்த்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா, நீங்க செப்டம்பர்ல எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, 8 மந்த்ஸ் முடிஞ்சிருக்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ 1 ஜான்வரி 2024 முன்னாடி ஆனர் அப் டூ அன்னைக்கு யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ, அவங்க தான் செப்டம்பர் எக்ஸாம் எழுத முடியும் ஃபார் இன்டர் எக்ஸாம்னு சொல்ட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா, ஃபவுண்டேஷன் 2023 டிசம்பர்ல எழுதி, ஜான்வரில ரிசல்ட் வந்திருக்கும்ல. ஓகே. அவங்கலாம் மோஸ்ட்டா அந்த எக்ஸாம் அதாவது இந்த செப்டம்பர் எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா, உங்களுக்கு ரிசல்ட்டே ஜான்வரில தான் வந்திருக்கும். கண்டிப்பா ஜான்வரி 1க்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அப்ப கண்டிப்பா உங்களால செப்டம்பர் மாசம் எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ ரிப்பீட்டர்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தர். அதாவது நவம்பர் 2023ல எக்ஸாம் எழுதினாங்க. அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்கள்ல ஒரு குரூப் வந்து அ மேல வந்து ஒரு குரூப் எழுதுறாங்க. அதாவது ஃபெயில் ஆன ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2 குரூப் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஃபெயில் ஆயிருப்பாங்க. ரிப்பீட் பண்ணும்போது, "சார் நான் ஒரு குரூப் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போறேன். 2ண்ட் குரூப்ப வந்துட்டு நான் அப்புறமா எழுதுறேன்." அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஆட்கள் வந்து இந்த டேட்ல எழுதலாம். ஆர் இந்த கட் ஆஃப் டேட் மிஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர். 1 நாள், 2 நாள்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த மே எக்ஸாம் எழுத முடியாது. அவங்க வந்து ஜூன் எக்ஸாம் எழுதலாம். சாரி அப்ப என்ன செப்டம்பர் எக்ஸாம் எழுதலாம். இந்த மாரி அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறவங்க, சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு
மார்ச் மந்த்ல யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் ஸ்கூல் எக்ஸாம். யூ ஹவ் ஸ்டார்டட் ஸ்டடியிங் சிஏ ஃபவுண்டேஷன் ஃப்ரம் தி மந்த் ஆஃப் ஏப்ரல்னு வச்சுக்கோங்க. ஸோ சார் நான் வந்து இப்போ செப்டம்பர் எக்ஸாம் எழுதலாமா, எலிஜிபிளான்னு கேட்டா, எஸ் யூ ஆர் எலிஜிபிள் ப்ரொவைடட் வி ஹாவ் டு கம்ப்ளீட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் 100 மார்க்ஸ் டெஸ்ட் பிஃபோர் 10th ஆஃப் ஆகஸ்ட். நீங்க ரெடி ஆனா மட்டும்தான் நீங்க செப்டம்பர் எக்ஸாமுக்கு போக முடியும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம் இந்த பேட்ச் வந்து செப்டம்பருக்கு ரெடி பண்ண முடியுமா அப்படின்றத we will discuss. ஆனா முடியும்ன்றது என் மனசுல இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க செப்டம்பர் 5th போது ஆல் சப்ஜெக்ட்ஸ் கிளாஸை முடிச்சிருந்தோம். சிஏ ஃபவுண்டேஷனுக்கு மே 1ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் 5th அன்னைக்கு we have completed all 4 subjects classes including revisions பண்ணியிருந்தோம் டிசம்பர் எக்ஸாம் இருக்கும் போது. இப்போ ஒருவேளை செப்டம்பர் 20th அந்த டைம்ல எக்ஸாம் வந்ததுன்னா இவங்களே கூட சான்ஸ் எடுக்க வைக்கலாம், போய் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு. மற்றவங்களெல்லாம் இதே பேட்ச்லயே சரி இப்போ நீங்க குடுகுடுன்னு போய் எக்ஸாம் எழுதணும் அவசியம் இல்லை, டிசம்பர்ல வேணா எழுதலாம்னு சொல்லலாம். ஆர் ஒரு ட்ரை வேணா பண்ணி பாருங்களேன், செப்டம்பர்ல சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன், மார்க் எக்ஸாம் மாதிரி போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் டீடைல்டு என்ன சொல்றது வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சிஏ ஃபைனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, அவங்க 2 தடவை தான் எக்ஸாம் எழுத போறாங்க. சரியா? ஸோ இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் யூ த பிரீஃப் த்ரூ யூடியூப். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா அந்த டீச்சர்ஸ்கிட்ட, கரஸ்பாண்டிங் டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டியூஷன்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. மேபி ஜென்ரல் டவுட் இருந்ததுன்னா போடுங்க யூடியூப் கமெண்டா. சில என்னால அது சூப்பரான கமெண்டா இருந்தது, நிஜமாவே அதை நான் விட்டுட்டேன் இந்த எக்ஸ்பிளனேஷன்லன்னா நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.